வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, பத்தினி தெய்வங்கள். சரிங்களா? பத்தினி தெய்வங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? கண்ணகி, திரௌபதி அம்மன் ஆலயமும் இருக்கிறீங்களா? நம்ம தமிழ்நாட்டில் பத்தினி தெய்வங்கள் வந்துட்டு அதிகம். சித்தர்களுக்கு வந்துட்டு துணைவியாக வந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பத்தினி தெய்வங்கள். வாசுகி அம்மையார், இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போது அந்த பத்தினி தெய்வங்களில் வந்துட்டு என்ன வந்துட்டு சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பொதுவாக வந்து இது வந்து ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போது நம்ம வந்துட்டு இந்த குடும்ப வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த அந்த இல்வாழ்க்கையில் இருந்துகிட்டே நம்ம கடவுளை வந்துட்டு நம்ம வந்துட்டு அடைஞ்சிடலாம். நம்ம திரும்ப வந்து பிறவி வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு இல்லை. சரிங்களா? அதுக்கு அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு இந்த பிறவி இல்லாமல் அவங்க வந்துட்டு ஈஸியாக வந்து விழிப்பை வந்துட்டு அடையிறதுக்கு அவங்க எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு தேவையான ஒன்று இல்லைங்களா நமக்கு? எல்லாமே எல்லா பெண்களுக்குமே தெரியும். பல பெண்கள் பண்ணுற தவறு வந்துட்டு என்ன அப்படின்னா, கணவன் வந்துட்டு நான் இந்த ஃபேமிலி சம்மந்தமான விஷயங்கள் வந்துட்டு ஆரம்ப கால பதிவுகளில் நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் அதை பார்க்காதவங்க என் சேனலை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதை வந்து திரும்ப சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இப்போ வந்துட்டு புதுசாக நான் வந்துட்டு என்ன வந்து சொல்லாத விஷயங்கள் வந்துட்டு என்ன வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, கணவனை வந்துட்டு காமத்தால் கொள்வது நம்ம நல்ல கொள்ள பெண்களுக்கு வந்துட்டு அது வந்து முறையன்று அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? இது வந்து நம்ம பல பேருக்கு வந்துட்டு தெரியாமல் நம்ம வந்துட்டு இந்த தவறு செய்கிறோம். இந்த தவறு மட்டும் நம்ம எப்பயுமே நம்ம இது வந்து இந்த தவறு வந்து நம்ம சேர்த்துடவே கூடாது. சரிங்களா? ஏன் வந்து செய்யக்கூடாதுன்னா, நமக்கு அதை இப்போ வந்துட்டு என்ன தெரியுமா வந்து நடக்குது, அவங்க வந்துட்டு ஒரு ஆன்மாவுடைய அந்த ஒரு சுய புத்தி, அந்த ஒரு நாலேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அறிவு, அதையே நம்ம வந்து செயல்படாமல் பண்ணிடுறோம். சரிங்களா? அதை செயல்படாமல் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோம், நமக்கு சாதகமாக அந்த ஜீவனை நம்ம வந்து செயல்பட வைக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து செய்யறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாவம் இது. அவங்க வந்துட்டு எப்படி எந்த மாதிரி அவங்க வந்து செயல்படுவாங்க நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒரு பைத்தியமானவங்க எப்படி செயல்படுவாங்களோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்துட்டு செயல்படுவாங்க அவங்க. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம செய்யலாமா? அது வந்து இவ்வளோ பெரிய தவறு அது. அது வந்து நம்முடைய கணவனுக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அது. சரிங்களா? ஏன்னா நம்மளை நம்பி வந்து வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா கணவன், அதே மாதிரி மனைவி. சரிங்களா? இவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்கு வந்து நம்பிக்கை துரோகம் அது. சரிங்களா? இது வந்து நம்ம எப்பயுமே நம்ம வந்து இதை வந்து நம்ம செய்யவே கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி செய்தோம் அப்படின்னா நமக்கு பிறவி வந்துட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதும் நமக்கு வந்துட்டு வந்து கிடைக்காது. சரிங்களா? இந்த மாதிரி பெண்களுக்கு பிறவி கிடைக்காது.
நான் இந்த மாதிரி செயல்பட்டால் நமக்கு பிறவி வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் சரிங்களா. அந்த மாதிரி வந்து செயல்பட்டு நம்ம பெண்கள் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு மரியாதையை நம்ம வந்து காப்பாற்றிக்கணும் எப்பயுமே. நான் ஏன் இதை வந்து சொல்லனா, இந்த கந்த சஷ்டி கவசம் நம்ம வந்துட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஆண் குறி இரண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா. அவங்க வந்துட்டு அந்த பெண் அப்படிங்கிறத கூட அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க சரிங்களா. அவ்வளோ வந்துட்டு ஒரு 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 மரியாதையான அந்த பெண்களை வந்துட்டு தெய்வமாக பார்த்தவங்க தான் நாம் சரிங்களா. அப்போது நாம் வந்துட்டு அந்த தெய்வத்துக்கு ஈக்குவலாக நம்ம வந்து செயல்படணும் ஓகேங்களா. நன்றி.